நார்த்தம்பட்டி பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இவ்வளவு உற்சாகமான வரவேற்பை அளித்த என்னுடைய அன்பு தங்கச்சிங்க தான் இல்ல அம்மா, அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்க வரும்பொழுதே என்னை பாசமாக வரவேற்ற என்னுடைய அன்பு சகோதரர்கள், அண்ணன் தம்பி, இவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பகுதியில எப்பொழுதுமே ஒரு உற்சாகம், ஒரு பாசம், ஒரு அன்பு எப்படியுமே அது கிடைச்சிரும். அப்ப எவ்வளவு வெயில் இருந்தாலும் சரி, இப்ப மர நிழல் இருந்தாலும் சரி, நான் வெயிலையும் வந்தேன், அப்பயும் நீங்க எனக்கு இவ்வளோ ஆசையா வரவேற்பு அன்பாக தந்தீங்க. அதே போல இப்பயும் கொடுத்திருக்கிறீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சொல்ல வார்த்தை எங்க அப்படின்னு தேடணும். அப்படிதான், எப்படி நன்றி சொல்ல வார்த்தைகள் எங்க அப்படின்றதுதான் இந்த ஊரை பத்தி நான் சொல்லணும். இன்னைக்கு அண்ணன் எவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரும் இருக்கிறாங்க, நம்ம எல்லாருமே, அனைத்து சமுதாயமும் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. நம்மளும் போராட்டம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியில எல்லா சமுதாயத்துக்காக தான். தண்ணீர் இருந்து எல்லாருக்கும் தான் பிரச்சனை. இதான் ஏரின்னு காட்டுறீங்க, தண்ணியே இல்ல இல்ல, அதான் ஏரி பக்கத்துல நம் கை காட்டும் தூரத்துல ஏரி இருக்கிறது. ஆனா ஏரி என்றால் என்ன? தண்ணி இருக்கணும். தண்ணி இருந்தாதான் அது ஏரி. வறண்ட நீர்நிலைகள் தான் தருமபுரி மாவட்டத்துடைய ஒரு சாபக்கேடு மாதிரி எங்க பார்த்தாலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு தண்ணி வேணும். நான் எப்ப வந்தாலும் தருமபுரியில அதான் தண்ணி பிரச்சனை தான். அதை யாருமே தீர்க்க முன் வரவில்லை. கண்டிப்பாக நாம இதற்கு ஒரு நல்ல தீர்வு கொண்டு வருவோம். அதற்காக வேலையை நான் துவக்கிட்டேன். அதான் நாங்க சொல்லணும். நம்ம போய் என்ன பண்றது, என்ன விஷயம், யாரை பாக்குறது, எல்லாமே நாங்க அதை பத்தி எல்லாம் ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக அந்த தண்ணீருக்கு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். இப்ப நம்ம அண்ணன் எம்எல்ஏ அண்ணன் இருக்கார், அவர் கைட் பண்றார், இதெல்லாம் பண்ணலாம், அதை பண்ணலாம்னு. அதனால கண்டிப்பாக அதெல்லாம் நம்ம முன்னெடுத்து கண்டிப்பாக செய்வோம். அதே சமயம் நான் இங்க வந்த உடனே என்ன சொன்னாங்க, 3 சந்து கடை இருக்குது அப்படின்னாங்க. ஆமா, நீங்க 4வா 3ஆ ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புறீங்களா? உங்க செல்லுல ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க, நான் கொண்டு போய் சிஎம் கிட்ட காமிச்சிடுறேன். பாருங்க, நார்த்தம்பட்டி எங்க ஊர்ல 4 இருக்குது. நான் தானே சொன்னேன், ஒரு கடையா 3 4 கடை இருக்கு, அதை பாருங்கன்னு சொல்லி இருக்கிறோம். போட்டோ எடுத்து அனுப்புங்க, நம்ம ஆதாரத்தோட காமிச்சிடலாம். சரியா? அதனால அந்த கடைகள் எல்லாம் எதற்காக? நம்ம பசங்க நல்லா படிக்கணும், அவங்க நல்லா ஒழுக்கமா வளரணும், அதற்கப்புறம் அவங்க ஒரு நல்ல வாழ்க்கையில முன்னேறணும். நிறைய பேர் இப்ப சின்ன வயசுலயே கெட்ட பழக்கத்துக்கு அடிமை ஆயிடுறாங்க. அது நடக்க கூடாது. இப்ப பெரியவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க ஒரு தலைமுறையே மது பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. அவங்கள மாத்துறது அப்படின்னு நமக்கு இன்னும் அது ஒரு பெரிய சவால். ஆனா மிகப்பெரிய சவால் நம் வீட்டில் பிறக்கக்கூடிய குழந்தைகள். அதான் நான் சொன்னேன், பேர குழந்தைங்க வளரும்போது, என்னுடைய பேர குழந்தைங்க வளரும்போது மது பழக்கம், போதை பழக்கம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டுல வளரணும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். எதுக்கு? அதான் வேணும். நம்ம குழந்தைங்க கண்ணெதிர்க்க நல்லா இருக்கணும்னு அந்த விஷயத்துக்காக நான் கண்டிப்பாக தொடர்ந்து குரல் கொடுப்பேன், பாடுபடுவேன். அதனாலதான் நம்ம நேத்து கூட பேசினாங்க. நான் அங்க பேசினோடனே காலையில பூட்டிட்டாங்களாம் தருமபுரியில. போன் பண்ணாங்க, நேத்து வரைக்கும் இல்ல, நீங்க 3 கடை பேருந்து நிலையத்துல இருக்குது, அத மூடப்படுது அப்படின்னோடனே அதை காலையிலேயே இது பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க. இப்ப சந்து கடைகளை பற்றிய விவரங்களை சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம சொன்னது உண்மைன்னா அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அவங்க போய் சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன அதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி எடுக்கலனாலும் நம்ம அதை பத்தி நம்ம கேட்கலாம். Thank you.